மக்களே, ஒரு மிகப்பெரிய விஷயம் தமிழக அரசியல் களத்தில் நடந்திருக்கு. ஒரு புத்தகம் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. அங்கே உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு புத்தகத்தை பேசுபொருள் ஆக்கினதில் விகடன் பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்காங்க, சம்பவம் பண்ணியிருக்காங்க. இது என்னோட முதல் கிரெடிட்டு. இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதில் மாற்றுக்கருத்தே யாருக்கும் இருக்க முடியாது. இங்கே மாற்றுக்கருத்து யாருக்கு இருக்குன்னா, அந்த 4 மிக முக்கியமான கேள்வியில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறையா மாற்றுக்கருத்து இருக்குது. இந்த புத்தக வெளியீட்டுல சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 4 விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் பெரிய லெவலில் விவாதிச்சுட்டு இருக்காங்க. அதில் முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒரு புத்தக வெளியீட்டுல விஷயத்தில் அரசியல் சாயம் பூசலாமா, அரசியல் பேசலாமா அப்படிங்கிற கேள்வியை பிரதானமாக கேட்குறாங்க. புத்தக வெளியீடு அப்படிங்கிறது புத்தகத்தை மையமாக வச்சு தானே இருக்கட்டும், ஏன் இங்கே அரசியலை உள்ள கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் விடை தேடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்களோட பேச்சை 100% ஆதரிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, எதிர்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க, இல்லை இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின விஷயத்தை எந்த அளவு ஆதரிக்கலாம் அப்படிங்கிறத பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சேம் பேட்டர்ன் விஜய் அண்ணா பேசுனதும் பெரிய பேசுபொருளாக இருக்குது. விஜய் அண்ணா அவர்கள் தன்னுடைய ஸ்பீச்சை ஒரு அழகான பேட்டர்னுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காரு. அந்த சுவாரஸ்யத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு, அவர் பேசின பேச்சை எந்தளவு ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். 4வது மிக முக்கியமான விஷயம், திருமா அப்படிங்கிற ஒருத்தன் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்காரு. அவர் இந்த நிகழ்வுக்கு வராமல் புறக்கணிச்சது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. அது எந்த அளவு சரியானது அப்படிங்கிற 4வது மிக முக்கியமான கேள்விக்கும் இந்த வீடியோவில் விடை தேடலாம். ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம் பார்க்குறேன், ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வியாக இருக்குது. பேசுனா என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய நேரடி பதிலாக இருக்குது. முதல் விஷயம் மக்களே, ஒரு புத்தகம் வெளியீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதற்காண்டி வெளியிடுறோம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளவோ புத்தகங்கள் வெளியிட்டிருப்பாங்க. ஏதாவது உங்களை வந்து சேர்ந்துச்சா, ஏதாவது என்னை வந்து சேர்ந்துச்சா, வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த புத்தகம் எல்லாத்த விட தனித்துவமானது, வித்தியாசமானது. பேசப்படுற தலைவரை பற்றி இதுவரை வெளியிடாத மிக முக்கியமான பல தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். காசு பணத்தை 2வது வச்சு இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கிற பிரதானமான பணி விகடன் குடும்பத்துக்கு இருந்ததுனால தான் இந்த புத்தக நிகழ்வை இவ்வளவு பெரிய பேசுபொருளாக உருவாக்கியிருக்காங்க. இந்த நிகழ்வில் அரசியலமைப்பு உட்பட்டு என்ன வேணால் பேசலாம். நீங்கள் நினச்சது பேசணும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு புத்தக வெளியீட்டுலாக போகும்போது அரசியல் பேசக்கூடாதுன்னு இருக்கலாம். ஸோ அரசியலமைப்பு உட்பட்டு யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். இந்த வெளியீட்டு விழாவில் அரசியல் பேசுனது, கள அரசியல் பேசுனது, தற்காலிக அரசியல் பேசுனது எந்த லெவலையும் தவறு கிடையாது. ஸோ புத்தக வெளியீட்டுல அரசியல் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னா? அரசியல் பேசினாதாங்க இந்த புத்தகம் இவ்வளவு பேரை போய் சேர்ந்திருக்கு. இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புத்தகம் பிரதானமாக போய் சேரும்போது தப்பாக எதுவும் பேசக்கூடாது. அதாவது முறை தவறிய பேச்சுக்கள் எதுவுமே அந்த புத்தக வெளியீட்டுல இல்லை. மாற்று கருத்துக்கள் நிறைய இருந்துக்கலாம். மாற்று கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து இந்த புத்தக வெளியீட்டுல பார்த்தீங்கன்னா, எங்கள் கட்சியை பற்றி இப்படி சொல்லிட்டீங்க, அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மாற்று கருத்துக்கள் இருக்கே தவிர தவறான கருத்துக்கள் இந்த புத்தக வெளியீட்டுல இல்லை. ஸோ அரசியல் பேசுனது எந்த அளவும் தவறு கிடையாது, ஏற்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இது என்னோட முதல் பதில். ரெண்டாவது, ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. அவரோட ஸ்பீச் ஆனது மிகப்பெரிய லெவலில் பேசுபொருளாக இருக்குது. அவரை நம்ம ஏற்கலாமா, ஏற்றா எந்த வகையில் ஏற்கலாம்? ஸோ திமுக கூட்டணி கட்சின்னு சொல்லி அவர் அந்த நிகழ்வுக்கு யாருமே கூப்பிடல. வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனத்தோட தலைவராக தான் அவர் அங்கே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் அவரை அறிமுகம் செய்யும் போது கூட ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி தான் அறிமுகம் பண்ணாரே தவிர விசிகான்னு சொல்லி அறிமுகப்படுத்தலை. ஸோ விசிகாவோட மிக முக்கியமான நிர்வாகியாக அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றார்னா அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார். ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற தனிப்பட்ட நபராக அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றிருக்காரு. வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற தன்னுடைய நிறுவனத்தோட மிக முக்கியமான அந்த புத்தகத்தில் அவங்களோட பங்களிப்பு அந்த நிறுவனத்தில் நிறையா இருந்ததுனால அந்த நிறுவனம் அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றிருக்காரு. அவர் பேசினது, அவரோட வரலாறுகளை எடுத்து பார்த்து நீலாம் பேசலாமா, பேசுறதுக்கு நீலாம் லாய்க்கான்னு கேட்குறாங்க. ஒருவேளை அவர் மேலே 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேசுறது என்னன்னா, அவர் இந்த நிகழ்வில் பேசினது சரியானதா தவறானதா அப்படிங்கிறது தான் விவாதம் இருக்குதே தவிர அவர் இந்த இடத்துல இருக்கார். அவர் இங்கே பேசுபொருளா இல்லை, அவரோட வரலாறுகள் இங்கே பேசுபொருளா இல்லை. அவர் பேசினதில் எந்தெந்த கருத்துக்களை ஏற்கலாம், எந்தெந்த கருத்துக்களை மறுக்கலாம் அப்படிங்கிறது தான் விவாதத்துக்குரியது. ஸோ அவரோட பேச்சில் பார்த்தீங்கன்னா மன்னராட்சி முறை அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்குது. அப்பா மாவட்ட செயலாளர் இருந்தால் பையன் மறுபடியும் மாவட்ட செயலாளர் ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நலன் சார்ந்து அரசியல் கட்சியில் பயணிக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேராக இருக்காங்க. ஸோ என்னோட பையன் இந்த படம் வந்துச்சு பார்த்தீங்களா, மாமன்னன் திரைப்படம், இது அப்படியே தூக்கி என் பையன்கிட்ட கொடுத்தணும்னு சொல்கிறவங்க தான் இந்த அரசியல் களத்தில் நிறையா இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் திமுகன்னு சொல்லலாம், அதிமுகன்னு சொல்லலாம், பொதுவாக தான் அவர் பேசினாரே தவிர கட்சியை குறிப்பிட்டு பேசலை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மன்னராட்சி முறை அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தில் இருக்கா இல்லையா, மனசாட்சி தொழில் பதில் சொன்னால் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம்.
நிதர்சனமான பதிலாக இருக்கும். ரெண்டாவது மக்களே, எம்பி எம்எல்ஏ ஆகிறது பையன் தான் ஆகிறான், அப்பாவோட பையன் தான் ஆகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எம்பி எம்எல்ஏ துணை முதலமைச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. இதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே. மக்கள் ஏற்றுக்காத பதவியில் பிறப்பின் அடிப்படையில் வந்து உட்காரும் போது தான் நமக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எம்எல்ஏ எம்பி அமைச்சர்னு சொல்லி மக்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய பிறப்பின் அடிப்படையில் பதவிக்கு வர்றவங்களாம் நான் தவறாகவே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க மக்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பேச்சில் பொதுப்படியாக ரெண்டுமே தவறுங்கிற மாதிரி பேசியிருப்பார். மூணாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா கள அரசியல் பற்றி பேசியிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மனதில் இருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவரும் தன்னுடைய பேச்சில் மிக தெளிவாக மிக ஆழமாக சொல்லியிருப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வச்சு விஜய் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய பிரதானமான விமர்சனமாக இருக்கக்கூடிய நேரடியாக கள அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு அவர் நேரடியாகவே விஜய் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் சினிமாவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற பிரதானமான உண்மையை அவங்க அமலப்படுத்தியிருப்பார். இப்போ அந்த விமர்சனம் பெரிய லெவலில் வந்ததுனால அந்த நிறுவனத்தோட தாக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அந்த நிறுவனம் சினிமாவை கண்ட்ரோல் பண்ணிச்சா கண்ட்ரோல் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலித் அப்படிங்கிற ஒருத்தர் பொது தொகுதிக்கு இங்கே நிற்க முடியுதா? உத்தரப்பிரதேசத்தில் வந்து முதலமைச்சராகவே ஆகிட்டாங்க ஒரு தலித்து, இங்கே பொது தொகுதிக்கே இன்னும் தமிழ்நாட்டில் வர முடியல. ஸோ தமிழ்நாடு வந்து பெரியாரோட மண்ணு நம்ம சொல்கிறோம், ஆனால் ஒரு தலித் ஒரு பொது தொகுதிக்கு வர முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய லெவலில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த கோஷத்தை மீண்டும் ஒரு முறை இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பேசுபொருளாக உருவாயிருக்காரு. 1.5 கோடி பேர் இருக்கக்கூடிய நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டால் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது பிரதானமாக நம்ம ஆதரிக்கிற கோரிக்கை தான். ஒன்றா சேர்ந்து உழைக்கிறீங்க, ஆட்சிங்கிற ஒன்று வரும்போது ஒன்றா சேர்ந்து பகிர்ந்துக்குங்க. இதில் வந்து நீ பெரிய கட்சி நீ சின்ன கட்சின்னு சொல்லி இது பார்க்காதீங்க. ஒன்றா சேர்ந்து உழைக்கும் போது ஒன்றா சேர்ந்து உங்களோட அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிற அந்த கோட்பாடை இங்கே மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தியிருக்காரு, மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திலகவதி ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒருத்தரை தன்னுடைய பேச்சில் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம் சார்ந்த சில முக்கியமான தகவல்களை இந்த மேடையில் அவர் நமக்கு முன்னாடி தெரியப்படுத்தினார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற தனிப்பட்ட நபர் பேசுனது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நான் வரவேற்கிறேன். அவரோட பேச்சில் எந்த விதமான பொய்யும் கிடையாது. முழுக்க முழுக்க உண்மையான தகவல்கள் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தை கூட்டணி அதெல்லாம் அவர் மைண்டில் வச்சுக்காம தனிப்பட்ட முறையில் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனத்தோட மிக முக்கியமான நபராக இருந்த அந்த மேடையில் தன்னுடைய அரசியல் கலை யதார்த்தத்தை மிகப்பெரிய லெவலில் பட்டியலிட்டு பேசினார். வேங்கவேல் சார்ந்த தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சார். ஸோ பல்வேறு விதமான விஷயத்தை அவர் பேசின அத்தனையுமே எடுத்து பார்க்கும்போது 100% உண்மையாக இருக்குது. ஸோ அவரோட பேச்சை நம்ம பெரிய லெவலில் வரவேற்கலாம், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ மூணாவது தளபதி விஜய் அவர்கள், டிவிகே தலைவர் விஜய் அவர்கள், இவரோட ஸ்பீச் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தன்னுடைய 13 நிமிஷ ஸ்பீச்சை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சார்ந்த ஒரு புத்தக வெளியீடு விழாக்கு போகிறோம். அம்பேத்கர் சார்ந்த அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறாரு. ஸோ மேற்கோள் காட்டி தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விமர்சனம் அப்படிங்கிற 3வது பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி கோரிக்கை அப்படிங்கிற 2வது பகுதிக்கு வந்துடுறாரு. ஏன்னா விமர்சிச்சுட்டு கோரிக்கை வச்சா நல்லா இருக்காது, கோரிக்கையை வைத்து விட்டு விமர்சித்தா தான் ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ கோரிக்கை அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருமித்த அடிப்படையில் தேர்தல் அலுவலரை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு தரப்புக்கு ஆதரவான நபர்கள் தான் மிகப்பெரிய லெவலில் தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்காங்க, தேர்தல் அதிகாரியாக இருக்காங்க. ஸோ தேர்தலோட தலைமை அப்படிங்கிறவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பெரிய லெவலில் ஏற்றுக்கக்கூடிய ஒருமித்த கருத்து அடிப்படையில் ஒருத்தரை நியமிக்கணும் அப்படிங்கிற அந்த வாதம் மிகப்பெரிய கோரிக்கையாக விஜய் அவர்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா ஜனநாயகம் அப்படிங்கிறது அம்பேத்கரோட உயிர் மூச்சு. ஸோ அவரோடு சம்பந்தப்பட்ட விழாவில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு அவர் வச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 14 அப்படிங்கிற விழா இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இந்த ஒரு சிந்தனை வந்திருக்குமான்னு தெரியல. ஏப்ரல் 14 அப்படிங்கிறது அம்பேத்கரோட பிறந்த நாளாக மட்டும் நம்ம கொண்டாட வேணாம், ஜனநாயக உரிமைகள் கிடைத்த நாளாக நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. எந்த அளவு ஆளும் அரசுகள் இதை காதில் போட்டுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமகால அரசியல், அம்பேத்கர் இந்த காலத்தில் இருந்தால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்ப்பார் அப்படின்னு சொல்லி சமகால அரசியல் மிகப்பெரிய லெவலில் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ மணிப்பூர் பிரச்சனை பற்றி பேசுகிறாரு, வேங்கவேல் பிரச்சனை பற்றி பேசுகிறாரு. இந்த பிரச்சனைகள் அத்தனைக்குமே விஜய் அவர்களை நிரந்தரமாக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்கார். ஸோ நிரந்தர தீர்வு மக்களை நேசிக்கும் அரசாங்கம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான பதில். ரொம்ப அழகாக இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிரந்தரமாக மக்களை நேசிக்கக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய
அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம் கூட்டணியை வச்சு தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மறைமுகமாக தன்னுடைய கருத்துக்களை மிக தீவிரமாக தாக்கினாரு, பெரிய லெவலில் பேசினார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக திருமாவண்ணனை பற்றி அவரும் பேசியிருந்தார். திருமாங்க வல்லநாட்டியும் அவர் மனசு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். கூட்டணி பிரஷர் காரணமாக திருமாவண்ணன் இங்கே பங்கேற்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் வருத்தத்தை பதிவு செஞ்சிருந்தார். ஸோ தன்னுடைய ஸ்பீச் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஒரு அம்பேத்கர் சம்மந்தப்பட்ட ஒரு வரலாறுகளை கொஞ்சமாக சொல்லிட்டு ஆளும் அரசுகளுக்கு சில கோரிக்கைகளை வச்சுட்டு ஆளும் அரசுக்கு எதிரான சில விமர்சனங்களை வச்சுட்டு ஒரு தலித் தலைவர் வந்து ஒரு நிகழ்வில் பங்கேற்க முடியாத தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுட்டு தன்னுடைய ஸ்பீச்சை முடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாகவே தன்னுடைய பேச்சை பேசி முடிச்சிருக்காரு. ஸோ இவரோட பேச்சை நான் முழுமையாக ரசித்து அவ்வளோ அழகாக பேசியிருந்தார், ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அண்ணா திருமா. ஸோ திருமா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தக வெளியீட்டுலாம் கூட்டணி அரசியலை மனசில் வச்சு புறக்கணிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் மிக பிரதானமான வருத்தமளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா திருமாவளவனும் பங்கேற்றிருந்தா கூட்டணி கணக்கெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் இன்னும் 10 பேர் திருமாவளவனுக்காண்டி இந்த நிகழ்வை பார்த்துருப்பாங்க, இன்னும் 10 பேர் இந்த திருமாவளவனுக்காண்டி இந்த நிகழ்வை பேசியிருப்பாங்க. திருமா மட்டும் கிடையாது, ராகுல் காந்தியாக இருக்கட்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த மேடையில் வந்து நின்றுருந்தாங்கன்னா இந்த மேடையோட ரீச், இந்த புத்தகத்தோட ரீச் வேற லெவலில் இருந்திருக்கும். பட் இங்கே திருமாவளவன் மிஸ் பண்ணது, வர முடியாமல் போனது பார்த்தீங்கன்னா கூட்டணியை மனசில் வச்சு திருமாவளவன் இந்த மாதிரி முடிவெடுக்கும் போது தான் கொள்கை ரீதியான கூட்டணின்னு சொல்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா முன் வச்ச அத்தனை கொள்கை முரண்பாடுகள் திமுக கூட இருக்குது. அப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருக்கும்போதும் திமுகவோட கூட்டணியில் ஏன் தொடர்றார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. ஏன்னா மிக முக்கியமான கொள்கை அரசியல்வாதி திருமாவர்கள். திருமா பற்றி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கொள்கைக்காண்டி அந்த திருமாவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. பட் திமுகவோட இவ்வளவு சமரசங்களை செஞ்சுக்கிட்டு ஏன் கொள்கை சார்ந்த அரசியல் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக இருக்கும்போது பிஜேபி எதிர்க்க திமுகவால் தான் முடியும்னு சொல்லி திருமாவளவன் ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. நம்புறதுனால தான் கூட்டணியை மனசில் வச்சு இந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கு மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மணிமண்டபம் சார்ந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா திமுக மேடையில் ராமதாஸ் பங்கேற்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாணய வெளியீட்டு விழா அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா திமுகவோட மிக முக்கியமான மேடையில் ராஜ்நாத் சிங் பங்கேற்றாங்க. ஸோ கூட்டணியை மனசில் வச்சு திமுக செயல்படாத போது, கூட்டணி சார்ந்த விஷயத்தில் திமுக இந்த அளவு யோசிக்காத போது பிசிகா மட்டும் ஏன் இந்த அளவு யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரதான கேள்வி. அம்பேத்கர் காண்டி கூட்டணியை தள்ளி வச்சுட்டு இந்த நிகழ்வை நான் பங்கேற்கிறேன், எனக்கு கூட்டணியோட அம்பேத்கர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாங்கன்னா இந்த நிகழ்வில் விஜய் அவர்களுக்கு பர்சனலாக கூட ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கலாம், அரசியல் பேசாதப்பா வேற ஏதாவது பேசுங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். திருமா அவர்கள் பங்கேற்கும் போது இந்த நிகழ்வு வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். திருமாவளவன் பங்கேற்காதனால தான் இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பேசு பொருளா விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ திருமாவளவன் கூட்டணியை தள்ளி வச்சுட்டு அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தனி மனுஷனுக்காண்டி சில சமரசங்களை செய்து கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு பர்சனலாக தோணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த நிகழ்வை முழுமையாக பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயங்களை இந்த வீடியோவில் நான் பட்டியலிட்டிருப்பேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.